காந்தி முதன்முதலாக 1919 பிப்ரவரியில் தமிழகத்திற்கு வருகை தந்தார். ஏனென்றால் அப்பொழுது தான் ரௌலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை பற்றிய கலந்துரையாடல் நடத்த வந்திருந்தார். அப்போது தான் முதலில் காந்தியும் பாரதியாரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்போது பாரதி காந்தியிடம் நான் நடத்த இருக்கும் கலந்துரையாடலில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். அப்போது பக்கத்தில் இராஜாஜி போன்ற தலைவர்கள் எல்லாம் இருந்தனர். உடனே காந்தி, அன்றே எனக்கு பணி உள்ளது, அதனால் கலந்துரையாடலை தள்ளி வைக்க முடியுமா என்றார். அதற்கு பாரதி காந்திய பார்த்து, நீங்கள் வரவில்லை என்றால் பரவாயில்லை, குறித்த நேரத்தில் கலந்துரையாடல் நடக்கும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதை பார்த்த காந்தி யார் இவர் என்று இராஜாஜியிடம் கேட்டார். அதற்கு இராஜாஜி, இவர்தான் பாரதியார், தமிழ்நாட்டு கவிஞர், எங்கள் தமிழ்நாட்டின் சொத்து என்றார். அதற்கு காந்தி இல்லை இல்லை, இவர் தமிழ்நாட்டின் சொத்து இல்லை, இந்தியாவின் சொத்து என்றார். இது நடந்த வருடம் 1919. இதன் மூலம் பாரதியாரை பற்றி காந்தியின் எண்ணம் தெரிய வரும்.